சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்படின்னா பக்கத்துலேயே ஆன்சர் இருக்குது. என்ன ஃபோர்ஸ் அது? புக்கில் பாடுறா. நீ ஏன்டா என் உசுரை வாங்குற? 9th இருந்துட்டு சப்புன்னு அடி வாங்கிட்டு தானே போவீங்க இன்னைக்கு வீட்டில் எல்லாரும். தம்பி இந்த லெசன் வரைக்கும் நடத்திட்டாங்களா ஸ்கூலில்? என்ன லெசன் அது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நடத்தி முடிச்சிட்டாங்களா? எக்ஸாமுக்கு இருக்காது. அப்புறம் ஏன்டா அதை படிக்கிற? ஏன்டா என் உசுரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்க? எப்படியோ பாஸ் பண்ண மாட்டேன். கன்ஃபார்ம் நான் எழுதி தரட்டா? ரிட்டனில் எழுதி தரட்டா? பாஸ் பண்ண மாட்டேன். நான் தான் சொல்கிறேன், நான் உண்மைதான்டா சொல்கிறேன். இவர் என் வேலை நடத்துறது கரெக்டாக இல்லையா? நான் மற்றவங்க மாதிரி பொய்லாம் பேச மாட்டேன் சரியா? நீங்கள் கண்டிப்பாக இங்கே டியூஷன் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். நான் நடத்துறது நல்லா நடத்துறேன்னா. இப்போ நீ படிக்கவே மாட்டே அப்படின்னு சொன்னால் நீ பாஸ் ஆக முடியுமா? இப்போ நல்லா பண்ண ஒரு பையன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த பையன் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப லோ சரியா? அவன் படிக்கிறதே ஒரு கஷ்டமான வேலைன்னு வச்சுக்கோ. எந்த லெசன் எக்ஸாம் கேள்வி அந்த லெசன் புக்கை வந்து எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். நான் என்ன சொல்ல முடியுது? இல்லை எதோட அட்டாமிக் நம்பர் வேணும் சொல்லி நான் சொல்கிறேன்டா. சும்மா என்னடா பார்க்குற? எந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வேணும்னு சொல்லு, நான் சொல்கிறேன். இல்லை சொல்லு. எக்ஸாமுக்கு வரது படியா சரியா? நீ பாடுற, நீ என்ன வேணாலும் பாடுற சரியா? ரிசல்ட் வரப்ப நானும் பார்ப்பேன். ரிசல்ட் வரப்ப என்னைக்கு தெரியுமா? ரிசல்ட் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் முன்னாடி வந்து நீ சொல்கிற நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் பார்த்து எல்லாம் உள்ள நான் அனுப்பி விடுறேன் சரியா? ஓகே. இப்போ நல்லா பாரு, என்ன பார்க்க போகிறோம்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இது சூடோ ஃபோர்ஸ். சரி, சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ சார் நம்ம கதைக்குள்ளே வந்துச்சு? எதுக்குல இருந்து? நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து சரி பண்ணுறதுக்கு. ஏன்னே நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஏனே கொண்டு வரோம்? இப்போ நல்லா பார்த்தேன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் சுற்றுறதுக்கு காரணம் யாரு? ஒரு டென்ஷன். கரெக்டாக இல்லையா? இந்த டென்ஷன் இப்படி இருக்குமா? கரெக்டா? டென்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சரியா? இந்த கொஸ்டினுக்கு வந்து 0ல் வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல ஆன்சர் என்ன? டென்ஷன் மட்டும்தான் சரியா? இதோட ஆன்சர் டென்ஷன் மட்டும்தான். எங்கடா போயிட்டேன் நான்? ஓகேவா? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் சுத்த போகுதுன்னு சொன்னால் என் டென்ஷன் வந்து எந்த பாயிண்டில் இந்த மாஸ்க்கு தானே பார்ப்பேன். அப்போ உள்ளே இருக்குமா? டென்ஷன் உள்ளே இருக்க போகுது. சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ இந்த டென்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு? அவ்வளோதான். புரியுதா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் mv² ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆக்ட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றுது. சப்போஸ் அங்கே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸே இல்லைன்னா என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் நேராக போயிருந்துருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஆப்ஜெக்ட் வந்து அது சுற்றுது. டோட்டல் ஃபோர்ஸே 0னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபோர்ஸ் உள்ளே இருக்கா, இன்னொரு ஃபோர்ஸ் வெளியே இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? ஆப்ஜெக்ட் வந்து சுத்தாமல் நேராக இருக்கணும். வெரி குட். அப்போ நல்லா பாரு, இப்போ டென்ஷன் உள்ளுக்குள்ள ஆக்ட் ஆகுதா? வெளியிலேருந்து எனக்கு தெரியுது இந்த ஆப்ஜெக்ட்ல டென்ஷன் உள்ளுக்குள்ள ஆக்ட் ஆகுதுன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸா? இந்த டென்ஷன் ஈக்குவல் டு என்ன வரும்? சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஃபார்முலா என்ன? வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லவே இல்லை. இப்போ என்ன ஆக போகுதுன்னா நான் எதுலேருந்து பார்க்க போகிறேன்? இந்த ஆப்ஜெக்டை நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்க போகிறேன். அதாவது நான் என்ன பண்ணிட்டேன்னா இது இந்த ராட்டன் இருக்கும் பார்த்தியா? ஜெயின் வீல்னு சொல்லுவேன் பார்த்தியா? ஜெயின் வீலை வெளியேருந்து பார்க்குறப்ப பிரச்சனை இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெயின் வீல் ஒரு கம்பி கட்டி வச்சிருப்பாங்க பார்த்திருக்கியா சுற்றுறதுக்கு? அப்போ அந்த கம்பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீ என்ன பண்ணுறன்னா அது மேலே ஏறி உட்காந்துடுற. எது மேலே? இந்த ஜெயின்ட் வீலில் உட்காந்துடுற. இப்போ நீ யோசிச்சு பண்ணி ஜெயின்ட் வீலில் உட்காந்து பார்க்குற. உன்னைய பொறுத்தவரை இந்த ஃப்ரேம் வந்து மோஷனில் இருக்கா? உன்னைய பொறுத்தவரைக்கும் உலகம் தான் உன்னைய சுற்றி சுற்றி வருது. நீ அங்கேயே தான் இருக்க. கரெக்டாக இல்லையா? அப்போ அதை நான் சொல்கிறேன் சரி. அது நான் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் நடத்துகிறப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெளிவா சரியா?
இது எல்லாமே நம்ம ஆக்சுவலி ஹரிசாண்டல் சர்க்கிள் வச்சு மெயின்டைன் பண்ணோம். பட் இப்போ நான் ஹரிசாண்டல் சர்க்கிள் வரைஞ்சிட்டு சரியா இப்படி இங்க இருக்கும் அங்க இருக்கும்னு சொன்னா புரியாது, அதனால சர்க்கிள் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நான் வெர்டிகல் சர்க்கிள் மோஷன் நெக்ஸ்ட் லெசன்ல உனக்கு தெளிவா நடத்துவேன். சரி, அந்த எதுக்காக அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது இது எல்லாமே. இப்போ நல்லா பாரு, நீ இங்க உட்காந்துட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன சொல்வ? உள்ளுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், டென்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கு, கரெக்டா இல்லையா? இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, வெளியில ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? வெளியில ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப யோசிச்சு பாரு, உன்னை ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள மட்டுமே இழுக்கிறான்னு சொன்னா நீ ஒரு சர்க்குலர் மோஷன்ல போவியா, இல்லைன்னா இப்படியே உள்ளுக்குள்ள இழுக்கிறதுனால அப்படியே வந்து உள்ள வந்து விழுந்துருவியா? ஏன்னா யோசிச்சு பாரு, இப்ப நீ இருக்கேன்னு வச்சுக்கோயே, உள்ளுக்குள்ள மட்டும்தான் நீ இழுக்கிற, வெளியில ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? வெளியில எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது. அப்ப வெளியில எந்த விதமான ஃபோர்ஸே இல்லைன்னு சொன்னா நீ உள்ளுக்குள்ள வந்திருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? தெளிவா புரியுதா? அப்ப சப்போஸ் அப்படி நடந்துருந்துச்சுன்னா நீ உள்ள வந்து விழுந்திருக்கணுமா இல்லையா? விழுந்திருக்கணும். ஏன்னா இவனை பொறுத்தவரை உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்ப இவன்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நீ இருக்கிற ஃப்ரேம் என்ன ஃப்ரேமு? நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இல்லைன்னா ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம். அப்ப உடனே என்ன கேட்பான், ஓஹோ நான் ஆக்சிலரேட் ஆகுறேனா? எந்த சைடு ஆக்சிலரேட் ஆகுறேன்? எந்த டைரக்ஷன்ல சார் அவனுக்கு உள்ளுக்குள்ள? அப்போ உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணுவான்? வெளியில அப்ளை பண்ணிடுவான். இந்த ஃபோர்ஸ் ஆக்சுவலா ஒரு ஃபோர்ஸா? அந்த எஃபெக்டை வந்து நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் பண்றதுக்காக ஒரு ஃபோர்ஸ் போடுறோம். இந்த ஃபோர்ஸ் தான் சூடோ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிறதுனால இந்த சூடோ ஃபோர்ஸோட பேர் என்ன வச்சிட்டோம்? அப்ப இதோட வேல்யூ என்னது? புரியுதா? அதேதான். டிஃபரன்ஸ் என்ன? சென்ட்ரிபிட்டல்னு சொன்னா உள்ள நோக்கி இருக்கும், சென்ட்ரிபியூகல்னு சொன்னா வெளியில நோக்கி இருக்கும். வெளியில இருந்து பார்த்தா சென்ட்ரிபிட்டல்னு சொல்லு, அந்த வண்டிக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தனா சென்ட்ரிஃபியூகல். ஏன்னா நீ எந்த ஃப்ரேம்ல இருக்க? ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் இல்லைன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். புரியுதா? சொல்லு தம்பி. அந்த இதுல ராட்னத்துல ஒரு குதிரைலாம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல சார், சுத்தமா கூட சைடுல வெளியே போற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ ஏன் சார் சுத்தம் போது நம்ம உள்ளதான் சார் ஃபோர்ஸ் வருது? ஏன் சார் அந்த குதிரை பொம்மைங்க எல்லாம் வெளியே போகுது? ஏன்னா நல்லா பார், வெலாசிட்டி கூடுதா? வெலாசிட்டி கூட கூட நீ என்ன ஆக போறேன்னா உன்னோட எனர்ஜி கூடுது. அப்ப நீ வந்து பெரிய சர்க்கிள் பண்ணுவ, கரெக்டா இல்லையா? ஃபோர்ஸ் உள்ள இருக்கும்போது உள்ள வராதா சார்? அது வெளியே தான் இருக்குமா? வெளியே தான் போகும். சரியா? ஏன்னா அப்ப நல்லா பாரு, அப்ப அதுக்கு உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது எப்படின்னே வெளியே போகுது, நம்ம கையில் அதை உள்ளதானே இழுக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், அங்க ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஆக்ட் ஆகுது? பட் ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா V is equal to omega into R. கரெக்டா? சொல்றது புரியுதா? இப்ப நல்லா பார்த்தனா ஒமேகாவை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அது வந்து ஜென்ரேட்டர்னா வேகமா சுத்த சுத்த சுத்த, கரெக்டா இல்லையா? என்ன ஆகுது? வெலாசிட்டி கூடிக்கிட்டே போகுது. கரெக்டா? இப்போ வெலாசிட்டி கூடிச்சுன்னா ஒமேகா கான்ஸ்டன்ட் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி யார் கூடி ஆகணும்? ரேடியஸ் அதிகமாகும். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ அதான் நடக்குது. சரியா? சீவன் நீ இந்த சீன் வந்து லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருப்பேன். சரி, இந்த படத்துல வரும் பத்தி, அந்த படம் பேர் என்னது? எதிர்நீச்சல்ல. சரியா? வேற இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே இது. சரி, அவன் குதிரையில உட்காந்துருவான், அந்த குதிரை வந்து அப்படி வெளியே போகும். பார்த்திருக்கியா? ஒரு பாட்டு உள்ள பூமி என்ன சுத்துது, அந்த பாட்டுல. சரியா? ஸோ அதான் ஒரு இதில் உட்காந்துருப்பான், அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு குதிரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய குதிரை வந்து வெளியே போகும். சரி, இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாம் நம்ம. இதான் டிஸ்க்கு. இந்த டிஸ்க் இப்படி சுத்துறேன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஈஸியாக போகுது. இப்போ இந்த டிஸ்க் மேலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை வச்சுட்டேன். சரியா? இப்போ நான் இதை சுத்த போறேன்னு சொன்னா போய் முன்னாடி விழுகணும், பின்னாடி வந்து விழுந்தா செத்தனி. தெரியுதா? தெரிஞ்சா இல்லையா? ஏன் சார் இப்படி ஆச்சு? நல்லா பாரு, நான் இதை சுத்துறப்போ இதுக்கு வெலாசிட்டி கொடுத்தேனா இல்லையா?
அப்போ நல்லா பார்த்தனா இவன் என்ன பண்ணணும், வெலாசிட்டி இவனுக்கு கூடுது. பட் இப்போ நல்லா பார்த்தனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கா, எந்த பாயிண்டில் போனாலும் கரெக்டாக அந்த டைமில் தான் நான் வந்து அங்கே சேரணும், கரெக்டாக இல்லையா? அப்போ ஒமேகா கான்ஸ்டன்ட், ஒமேகாவோட ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா நான் எவ்வளோ ஆங்கிளை எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறேன், இதுதானே என்னோட ஒமேகா, கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, நான் இங்கே இருந்தாலும் சரியா, இப்போ சப்போஸ் வந்து இங்கேருந்து இங்கே இருக்கிற கயிறை வந்து நான் இழுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, கயிறை கூட விடுறா. நீ வந்து சின்ன வயசில் இந்த செயின் போட்டு கேம் விளையாண்டுருக்கியா? செயின் வந்து அப்படி கையாக போட்டு பிடிப்போம்ல. இப்போ என்ன சொல்கிறேன்னா வா நம்ம போயிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற பேரில் என்ன பண்ண போகிறோன்னா நான் இங்கே நின்றுக்கு வேணாம். இல்லை ரிங்கர் ரோஸ் 2 பேர் இருப்பீங்க, ஒரே இடத்த சுற்றி வருவீங்க. செயின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும் தெரியுமா, கிளாஸில் எல்லாரும் ஒருத்தவனை கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு, இது ட்ரீ பாஸ், அது பேர் மாற்றிட்டாங்களடா தெரில. நாங்கள் போன செஞ்சுரியில் பிறந்தவங்க. நான் இங்கே நின்றுக்கிறேன், நான் வந்து ஒரு பையனோட கையை பிடிச்சிருக்கேன், அவன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கான்னு வச்சுக்கலாம். இன்னொரு பையனோட கையை பிடிச்சிருக்கேன், அவன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கான். இன்னொரு பையனோட கையை பிடிச்சிருக்கேன், அவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கான். புரியுதா? இன்னொரு பையன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இப்படியே சுற்ற எல்லாருமே இதை சுற்றி வரணும். சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணணும், சுற்றி வரணும். இப்போ யோசிச்சு பாரு, யார் சார் வேகமாக சுற்றணும், நானா இவனா 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 இவனா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன், குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் இங்கே இருந்தவன் சுற்றி இங்கே வந்துட்டான், இங்கே இருந்தவன் சுற்றி இங்கே வந்துட்டான், இங்கே இருந்தவன் சுற்றி இங்கே வந்துட்டான், இங்கே இருக்கவன் சுற்றி இங்கே வந்துட்டான், இங்கே இருக்கவன் சுற்றி இங்கே வந்துட்டாங்க. யார் சார் இங்கே ஒரே நேரத்தில் இப்படி நான் கையை பிடிச்சிருக்கேன், எல்லாருமே வரணும். இப்போ நான் பாரு, நான் சோம்பேறி, அதை வந்து நான் சென்ட்ரல் பொசிஷன் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கேருந்து இப்படி வந்தால் என் வேலை முடிஞ்சு, கரெக்டாக இல்லையா? இங்கே இருக்கவன் என்ன பண்ணோம், இப்படியே ஓடி போயிட்டு அங்கே வரணும். அதே கடைசியில் இருக்கவனோட நிலைமை யோசிச்சு பாரு, அவன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓடி வரணும், கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணணும், வேகம் ஓடணுமா இல்லை அவன் மெதுவாக ஓடணுமா? அப்போ நல்லா பாரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணியிருக்கேன், 90 டிகிரி. இங்கே இருக்கவன் எவ்வளோ சுற்றி இருந்திருக்கான், 90. எல்லாருமே 90 டிகிரி சுற்றி இருக்கோமா? அப்போ எல்லாருமே ஆங்கிள் கவர்ட் 90 டிகிரி. அதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்திருக்கணும், கரெக்டாக இல்லையா? ஒரே நேரத்தில் வரலன்னா என்ன இருக்கும், இவன் இங்கே போயிருப்பான், இவன் இங்கே இருந்திருப்பான், இவன் இங்கே வந்திருப்பான், இவன் இங்கே, கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? அப்போது எல்லாருமே சேர்ந்து இருக்காங்கன்னா இவன் நிறைய ஓடி இருக்கணும், ஆப்வியஸ்லி. சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பார்த்தோன்னா எல்லாருமே டீ டைம் எடுத்துக்கினா எல்லாரோட ஒமேகா கான்ஸ்டன்ட்டா. அப்போ யாரோட ஆர் அதிகமாக இருக்கோ, யாரோட ரேடியஸ் அதிகமாக இருக்கும், அவனோட வெலாசிட்டி என்ன ஆயிரும், கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? நீ வந்து எப்பயாச்சு சரியா சைக்கிளில் வேகமாக போயிட்டு ஒரு டேர்னிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் சைக்கிள். நீ மெதுவாக போயிட்டு டேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் போயிட்டு இப்படியே டேர்ன் பண்ண முடியும். இதே நீ வேகமாக போகிற, வேகமாக போயிட்டு நீ இப்படியே டேர்ன் பண்ண முடியுமா? வேகமாக போகிறேன்னு ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிரும், கரெக்டாக இல்லையா? பார்த்துருக்கியா? எப்பயாச்சும் இந்த டேர்னிங்கில் போயிட்டு இப்படி விளையிறப்ப பார்த்தோன்னா வேகம் எவ்வளோ அதிகமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ரேடியஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் புரியுதா? இப்போ எதுக்காக அது வெளியே போகுதுன்னு, ஃபஸ்ட்டு வந்து அந்த குதிரை வந்து உள்ளுக்குள்ளே எப்படியே லேசாக ஆடிக்கிட்டு இருக்கும். வெலாசிட்டி கூட்ட என்ன ஆகும், எனர்ஜி கூடுது. அப்போ அதனால் அவன் வெளியே போக ஆரம்பிச்சிருவான். சொல்கிறது புரியுதா? ஏன்னா யோசிச்சு பாரு, அந்த கையில் இருக்க டென்ஷனை நான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும், கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேசாக ஒரு எனர்ஜி, இது தெரியுதா, மேக்னெட் தெரியுதா, நான் லேசாக ஒரு எனர்ஜி கொடுத்து சுற்றுறேன், சரியா? டென்ஷன் பேலன்ஸ் ஆகுது. இதே நான் வேகத்தை இப்போ கூட்டுறேன்னு வச்சுக்கோயே, இந்த கயிறு என்ன ஆகுது தெரியுதா உனக்கு, தூரமாக போகுதா? ஏன் சார் இது தூரமாக போகுது? ஏன்னா கையில் இருக்க டென்ஷன் சேம். ஆமாவா இல்லையா? கையில் இருக்க டென்ஷன் சேம்னா இந்த T is equal to mv²/r. அப்போ நான் இந்த வெலாசிட்டியை கூட்டுறேன்னு சொன்னால் இந்த டென்ஷனை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண ரேடியஸ் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தானே இந்த நியூமரேட்டர் கூடுதுன்னா டினாமினேட்டர் கூடணும், அப்போ தானே இந்த ரேஷியோ சேமாக இருக்கும். புரியுதா? வெரி குட். இப்போ நீ சொல்லு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா எந்த டைரக்ஷனில் இருக்கும்,
towards the center. Centrifugal force na away from centripetal force ku centrifugal force ku formula எப்படி இருக்கும்? சேம் ஃபார்முலா. எப்ப நீ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுவ? நான் வந்து வெளியில இருந்து பாக்குறப்போ, நான் வெளியில இருந்து உட்கார்ந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை பாக்குறேன்னா என்ன பண்ணணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் போட்டுக்க. அப்ப T = mg ல முடிஞ்சிரும். நான் வந்து ஆப்ஜெக்ட் குள்ள போய் உட்கார்ந்துட்டேன், நான் வந்து ஒரு ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்கேன்னா என்ன ஃபோர்ஸ் போட்டுக்கணும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை போட்டுக்கணும். இப்போ நான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த சைடு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இந்த சைடு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேமா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அதனால யோசிச்சு பாரு, சப்போஸ் வந்து இங்கிட்டு இருக்க ஃபோர்ஸ் அதிகம்னு வச்சுக்கலாம், ரைட் சைடில் ஃபோர்ஸ் அதிகம், அப்போ நான் என்ன ஆயிருக்கணும்? ரைட் சைடில் மூவ் ஆயிருப்பேன். லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்திருந்தா லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருப்பேன். கரெக்டா இல்லையா? ஆனால் அந்த ராட்னை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருக்க ஃபோர்ஸும் வெளியில் இருக்க ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? புரியுதா?